தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2024-25 தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வங்கிக் கடன் இணைப்பு ரூபாய் 35,000 கோடி ஒதுக்கீடு கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு. பாத்தீங்கன்னா உங்க தொகுதியில் குறிப்பாக துறைமுக தொகுதி மிக பெருமை வாய்ந்த தொகுதி. நமது மறைந்த கலைஞர் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொகுதியிலும் தோற்றாலும் கூட இந்த ஒரு தொகுதியில் மட்டும் ஜெயிச்சது அதுக்கு முக்கிய பங்கு நீங்க தான். நீங்க ஓட்டு போட்டுதான் கலைஞர் ஜெயித்தார். அந்த பெருமை உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் எங்களோடு ஒருவார் நாங்கள் உங்களை பிரித்து பார்த்ததே கிடையாது. நீங்கள் எங்களோடு ஒருவராக தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பிறகு கலைஞர் பிறகு நமது மறைந்த பேராசிரியர் திரு அன்பழகன் அவர்களுக்கும் நீங்கள் உங்கள் ஆதரவை கொடுத்து பெருத்த வெற்றியை தந்தீர்கள். அதை தொடர்ந்து உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை யாரு அருமை அண்ணன் பி.கே. சேகர் பாபு அவர்களுக்கு தொடர்ந்து நீங்கள் உங்களை ஆதரவினை தந்திருக்கிறோம். அதே போல் நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு உங்கள் ஆதரவை தந்தீர்கள். ஆனால் என்ன பிரச்சனை என்றால் நமக்குள்ள ஒருவர் நல்லதா இருக்கு. நீங்க துறைமுக தொகுதி அழகான தொகுதி. பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்மோபாலிட்டன். அந்த பக்கம் இஸ்லாமியர் இருப்பாங்க, தெலுங்கு பேசுகிற மக்கள் இருப்பாங்க, தமிழ் பேசுகிற மக்கள் இருப்பாங்க. நீங்க ஜெயினும் நீங்க இருப்பீங்க, மார்வாடிஸும் எல்லாம் இருப்பாங்க. பிரச்சனையே இல்லை. நமக்குள்ள இது வரைக்கும் யாருக்கும் சமுதாய பிரச்சனை எந்த பிரச்சனையும் வந்ததே கிடையாது இல்லையா? ஆனால் இப்பொழுது பிஜேபி வந்தோடனே என்ன பண்றாங்க, அது பிரச்சனையா பண்றதுக்கு பாக்குறாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, இவங்கெல்லாம் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, திமுகவுக்கு ஓட்டே போட மாட்டாங்க. பாருங்க, நீங்க எல்லாருமே பிசினஸ்மேன், நீங்க எல்லாருக்கும் சிரிப்பீங்க, எல்லாருக்கும் வரவேற்பு கொடுப்பீங்க. அதுவும் குறிப்பாக இன்றைக்கு நீங்க மலர் தூவி வரவேற்பு உண்மையில் ஆஹா இதெல்லாம் ஓட்டா மாறாதா என்று நினைத்து கொண்டே நாங்கள் வந்தோம். இப்ப என்ன பாத்தீங்கன்னா மத வெறுப்பு, நம்ம கிட்ட வெறுப்பே இல்லை. ஒரு மதத்தையே ஒன்றுத்தையும் நம்ம வெறுத்ததே கிடையாது. ஃப்ரெண்ட்லியா தான் நம்ம இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவை ஒரு இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு, இந்த மொழி பேசுபவர்கள் எதிர்ப்பு அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பா இங்க தமிழ்ல அந்த பிரச்சனையே கிடையாது. யாரும் விடவும் மாட்டான். பார்த்தீங்கன்றால் சமீபத்தில் ஒரு பெரிய பிரச்சனை, கல்கட்டா ஹைகோர்ட்ல ஒரு கேஸ். என்ன கேஸ்னா, சீதாவும் அக்பரும் ஒன்று சேரக்கூடாது. சீதாவும் அக்பரும் ஒன்று சேரக்கூடாது. நீங்க என்ன நினைப்பீங்க, என்னப்பா சீதா என்ன ஆம்பளை பொம்பளை இல்லை. சீதா என்பது பெண் சிங்கம், அக்பர் என்பது ஒரு ஆண் சிங்கம். திரிபுரா மாநிலத்திலிருந்து கல்கட்டா ஜூக்கு இந்த 2 சிங்கம் வந்திருக்கு. ஒரு சிங்கத்துக்கு 5 வயசு, ஒரு சிங்கத்துக்கு 7 வயசு. ஒன்னு பிஜேபி காரங்க போய் கேஸ் போடுறாங்க, இந்த 2 சிங்கமும் ஒன்றா சேரக்கூடாது. பாருங்க, சிரிப்பா இருக்கா சொல்லு, காமெடியா இருக்கா? எதுல போய் நீங்க மதத்தை திணிக்கணும்? இது என்னது? அது சிங்கம் தெரியுமா? அது பேரு என்ன யாரோ வச்சுட்டு போற பேர். இதுதான் சொல்கிறேன், இந்த மத வெறுப்பை வளர்க்கிறார்கள். அதற்கு நீங்கள் ஆதரவு தராதீங்க. அதே மாதிரி நான் பாருங்க, நீங்க எல்லாம் மகளிர் எல்லாம் வந்திருக்கீங்க, எல்லாம் மகிழா சக்தி. நாங்களும் பார்க்குறோம், ஒவ்வொரு முறை பக்கம் வரும். என்ன நீங்க தொடர்ந்து அந்த பக்கமே ஓட்டு போட்டா வருத்தம் வராதா? இல்லை சொல்லுங்க. ஒன்றும் வேண்டாம். இந்த போன தேர்தலில் தேர்தல் எண்ணிக்கை போது முதல்ல உங்க பூத்து தான் வரும். உங்க பூத்து வரும்போது சேகர் பாபு ட்ரெயினிங் வந்துச்சு. ஐயோ சேகர் பாபு என்ன, சேகர் பாபு தோக்க போறாரா? அல்ல தமிழ்நாடே இப்படிப்பா, சேகர் பாபு தோக்கலாமா? உடனே எங்க தலைவர் உடனே அண்ணன் சேகர் பாபு என்ன சேகர் பாபு என்னாச்சு? என்ன அந்த 2 பூத்து அப்படிதான் வரும்னு. அப்படி பாருங்க மாறுனா என்ன, எங்களுக்கு தெரியுது, என்ன எங்களுக்கு தெரியலேன்னு நினைச்சிருக்காரு. ஆனாலும் இது வரைக்கும் நாங்க நீங்க கேட்ட கோரிக்கை எதாவது நிறைவேற்றாமல் இருந்திருக்கிறோமா? எங்கள் முதல்வர் தளபதி சொன்ன போல் எங்களுக்கு வாக்களித்தவரும் சரி, வாக்களிக்காதவரும் பெருமைப்படுகின்ற அளவுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்குன்னு சொன்னாரே, நான் செய்கிறோமா இல்லையா? அதனால தான் கேட்கிறேன், உங்கள் உரிமையோடு கேட்கிறேன். ஏன்னா எல்லாரும் எல்லாருமே நம்ம பழகி இருக்கோம், எல்லாரும் தெரியும். நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம், நீங்கள் எங்களுடன் இருங்கள். பிரிக்க யாரையும் அனுமதிக்காதீர்கள். யாருமே உள்ள டிவைட் பண்ண வரட்டும். நீங்க உங்க ஸ்டைல்ல நீங்க எல்லாருக்கும் அவங்க போடுங்க, சாலை போடுங்க, மணிமாலை போடுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனால் வாக்கு மட்டும் சூரியனுக்கு போடுங்க. நன்றி.